ஸ்ரீ தேவி பாகவதம் 32ஆம் பகுதி. பாம்பு தீண்டிய பாவையும் பரீட்சித்தின் பாதுகாப்பும். அமைச்சரே, தூலகேசரின் ஆசிரமத்திற்கு வந்த ருரு என்ற மகரிஷி அங்கு நின்ற பிரமத்வர் என்ற பெண்ணை கண்டு விரும்பி அவளின் நினைவாகவே பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் தவித்தார். தனது மகனின் நினைவை உணர்ந்த பிரமதர் தனது மகன் விரும்பிய பெண் இருந்த ஆசிரமத்திற்கு வந்து தூலகேசரிடம் அப்பெண்ணை தனது மகனுக்கு திருமணம் செய்து தருமாறு வேண்ட தூலகேசர் ஒப்புக்கொண்டார். ஒரு சமயம் ஆசிரமத்தின் முற்றத்திற்கு வந்த பிரமத்வரை அம்முற்றத்தில் படுத்திருந்த பாம்பை கவனிக்காது மிதித்து விட்டாள். உடனே அப்பாம்பு அவளை தீண்டியதால் அவள் உடனே இறந்து விட்டாள். அதை கேள்விப்பட்டு அங்கு வந்த ருரி முனிவர் பெருந்துன்பப்பட்டார். தனக்கென நிச்சயிக்கப்பட்ட பெண் இறந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் இல்லாமல் அவர் உயிர் வாழ விரும்பவில்லை. அதனால் நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு பராசக்தியை வணங்கினார். பின் அழுது புலம்பியபடி இருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த யமதூதுவன் ஒருவன் அவரின் அருகில் வந்து, பிராமணரே, இறந்தவர்கள் எவரும் உயிர் பெற்று எழுந்ததில்லை. அதனால் அவளை மறந்துவிட்டு அவளிலும் அழகியை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றான். வேறு யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன். நான் வணங்கும் தெய்வமும் செய்யும் பூஜைகளும் பலன் தருமானால் அவள் உயிர் பெறுவாள். இல்லாவிட்டால் நானும் அவளுடன் சென்று விடுவேன் என்றார் ருரு மகரிஷி. அவரது நிலையை உணர்ந்து பரிதாபப்பட்ட யமதூதுவன் அவரை அழைத்து கொண்டு யமபுரத்திற்கு சென்றான். யமதர்மராஜரே, விசுவாவசு என்ற கந்தர்வனின் மகளும் இந்த ருரு முனிவரும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டவர்கள். பிரம்மத்வதை என்பது அவளது பெயர். அவள் திடீரென்று பாம்பு தீண்டி இறந்து விட்டாள். அதனால் முனிவர் தனது ஆயுளின் அரை பங்கை அவளுக்கு கொடுத்து விட்டார். ஆகையால் அப்பெண்ணுக்கு மறுபடியும் உயிரை கொடுங்கள் என்று இறந்தான். அதற்கு யமன் சம்மதித்து நீயே சென்று அவளை உயிர்ப்பித்து வா என்றான். யம தூதுவன் பூ உலகிற்கு சென்று அவளை உயிர்த்தெழச் செய்து ருரு முனிவருக்கு அவளை கொடுத்துவிட்டு சென்றான். பின் நல்லதொரு நாளில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது என்று கூறிய பின்னர் தனக்கும் அப்படியானதொரு செயலை செய்யுமாறு கூறினான். பின் ஒரு பலம் வாய்ந்த கோட்டையை கட்டி பல வீரர்களை காவல் செய்ய வைத்தான். விஷத்தை முறிக்கும் மூலிகைகளையும் பாம்புக்கு ஒவ்வாத மூலிகைகளையும் பாம்பு பிடிக்கும் நிபுணர்களையும் பல விஷக்கடி வைத்தியர்களையும் அக்கோட்டைக்குள் இரவு பகலாக அடைத்து வைத்திருந்தான். 32ஆம் பகுதி நிறைவடைந்தது.